இன்னைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள்னு வருத்தப்பட்டிருக்காரு. நீங்க இப்படிதான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்தவர்கள். பயிர் வாடிருச்சுன்னு, மழை இல்லாமல் பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடிச்சு செத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், 400க்கு மேற்பட்ட விவசாயிகள் வரப்பில் இருந்த மரத்திலே தூக்கில் தொங்கினெல்லாம் இருக்குது. வேட்டியவே கைராமரி 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ளே சுடப்படுது. நெத்தியில் 10 ரூபா பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்கள் கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்கள் போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிறோங்க, வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டார்ல இதே சந்திரபாபு நாயுடு. 20 பேர் கிடந்தோம்ல. நீங்கள் கொடுத்த நிவாரணத் தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில் தானே போனோம். உன் நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்கள் இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும், நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணியிருக்கணும். செய்யலை. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில் போய் சேர்ந்து, இந்திய இராணுவத்தில் சேர்ந்து சண்டையில் செத்து திரும்பினவன் உடலுக்கு நீங்கள் எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? ஒரு வெண்கலப் பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வந்தால் எத்தனை கோடி கொட்டி கொடுக்குறீங்க? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று இப்போ நாட்டை பாதுகாக்க நான் போய் செத்துட்டா என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குன்னுங்கிற நம்பிக்கை வரலைன்னா நான் எப்படி இந்திய நாட்டு இராணுவத்துக்கு போவேன்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதே சேலத்தில் செத்து வந்தான்ல, பஞ்சாபில் நடந்த கலவரத்தில் 2 வீரன் செத்து, இந்த அரசு கொடுத்த, இந்திய அரசு, இந்திய இராணுவம் தானே, அவங்க கொடுத்த நிவாரணம், இந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் இப்போ தூத்துக்குடியில் 37 பேர் செத்தான். இப்போ நடந்த வெள்ளத்தில், பேரிடரில், பெரும்புயலில். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு. அதோட அவன் பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல. எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா? எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு, எவ்வளவு கரும்பு தென்னை அழிஞ்சுது. என்ன நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானா? இதை படித்தவங்க இருக்கிறது தானா? இது நாடு தானா? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி, கொடுக்கணும். அப்படின்னா இவ்வளோ காலம் சாராயம் விற்றவன் சம்பாரிச்சான்ல, அவன் சொத்தை பறிச்சா அந்த சொத்தை விற்று அதில் நீ 1 கோடி வந்தால் கூட 1 கோடி கூட கொடு ஒரு குடும்பம். நாங்கள் கேட்டால் கேளு, யார் காசு எடுத்து யார்? 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத் தொகை, அவன் பிடித்த பணம் 7,500 கோடியை நீ திருப்பி கொடுக்க முடியல, உன்ட்ட காசு இல்லை. சம வேலை சம ஊதியம்னு ஆசிரியர் பெருமக்கள் போராடினதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்லை. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்லை. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான். குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாராயம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதில் வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். அது ஊதுனா சரக்கு வாடை வருது. அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம்னு என்ன அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு படுத்து கிடக்குறான். குணமாகி போனால் 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இது பீகாரில் நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது நிதிமா, கள்ளச்சாரெல்லாம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியாது. உன்னை யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பேன், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு விற்பான். நேற்று இன்னைக்கா நடக்குது? ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்சு அலர்ட்னு போடுற. அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் செத்துட்டான் 19 பேர். 1,90,00,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போவே நீங்கள் எச்சரிச்சு, நீதிபதி கேட்குறாருங்க, அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி. அது தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்ட செயலாளர் இருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது.
தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும். அப்போ சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதுதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. என்ன செய்யறது? எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு? அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுற. இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேற? கல் குடிச்சு செத்தவன் சொத்தம்பட்டையும் விற்றவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுறோம். அப்படி எப்படி போயிடுறோம்? நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு. கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம் புளிச்சாறு கோதுமை புளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளோ பெரிய மூலிகை, இயற்கையின் அருங்கூட. அதை குடிச்சிட்டு போகிறானே, இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடித்தா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது, அங்கே சரக்கு டாஸ்மார்க்கு வரதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது? மத்திய அரசா மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா 2 செம்பை குடிச்சான்னா 20 ரூபாய்க்கு 2 செம்பை குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் இது ஏதோ ரத்த பொரியல் இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழியாருக்கு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு? நானும் சொல்கிறேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானுங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் தொகுதியில் சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு படு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாரிராஜா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோ பெரிய அதிகாரம், இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, இவ்வளோ பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள விற்றாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணிமாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாமல் சாராயம் கட்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்கிறேன், அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேலே வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கே தான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு. எங்கள் தாத்தா காலத்தில் மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்தில் இல்லைங்க, ராஜாஜி காலத்தில் இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்தில் இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்கள் கேள்வி கேட்குற, நீங்கள் சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்கள் சாத்தா நீங்கள் விற்றா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம், இவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? அவன் தான் தெளிவாக சொல்கிறாருங்க ஒருத்தர். 500 ரூபாங்க மூட தூக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது, உள்ள விட்டினுக்கு இது பண்ண முடியாது.
இதுனா 60 ரூபா, 2 பொட்டலம் குடிச்சா 120 போயிருது, மீதி 300 கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 வித்த, 300 வித்த? அதனால அவன் 60 போகிறான்.